அன்னைக்கு சரியா ஆகஸ்ட் 21, 2009 நள்ளிரவு மணி அப்போ 12:30 நெருங்கிக்கிட்டு இருக்கு. கேரள மாநிலத்தோடைய ஆலப்புழா மெடிக்கல் காலேஜ் வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை ரொம்ப பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா அடுத்த 5 நிமிடத்துல ஒரு மோசமான படுபயங்கரமான சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மின்னல் வேகத்துல அது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப நிம்மதியா அமைதியா அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா அடுத்த 5வது நிமிடத்துல பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோடைய எமர்ஜென்சி வார்டு முன்னாடி KL60 3174 என்கின்ற ஒரு ஒயிட் கலர் ஸ்கார்பியோ கார் வேகமா பிரேக் அடிச்சு வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கின 32 வயது இருந்த சிபு தாமஸ் என்கின்ற டிரைவர் வேகமா பேனட்டை சுத்தி இடது பக்க டோர் கிட்ட வந்து பின்பக்க டோரை திறந்து அதுக்குள்ள இருக்கிற தன்னுடைய முதலாளிய ரத்த காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய முதலாளிய காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற இன்னொரு ஆளோடைய உதவியோட வெளியில அலேக்கா அப்படியே தூக்கிட்டு வராரு. அங்கிருந்த ஸ்டாஃப் கிட்ட சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க, இவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா கத்த ஆரம்பிச்சதும் அந்த இடமே அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு பரபரப்பான காட்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த எமர்ஜென்சி வார்டில் தூக்க கலக்கத்தில் இருந்த எல்லாருமே அங்க நடக்கிற காட்சியை பார்க்கும் போதும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்தவரை பார்க்கும் போதும் ஏதோ பணக்காரர் மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அவருடைய முதுகுல அவருடைய கழுத்துல அவருடைய தோள்பட்டையிலன்னு பல கொடூரமான ஆழமான வெட்டுக்காயம் இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு அடிதடியில வெட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு காட்சியை தான் அன்னைக்கு அந்த சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் அவருக்கு ஏதாவது முதலுதவி பண்ண முடியுமா, அவருக்கு உயிர் இருக்கா, அவருக்கு பல்ஸ் இருக்கா, அவருக்கு CPR கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்த நேரத்துல தான் இந்த சிபு தாமஸ் பால் ஜார்ஜோடைய வீட்டுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நாங்க ஒரு இடத்துக்கு போனோம், அங்க ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அங்க அவருக்கு அடிபட்டுட்டு விபத்து ஏற்பட்டுட்டு சீக்கிரமா ஆலப்புழா மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு உடனடியாக ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. பட் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது யாருன்னா முத்தூட் குரூப்ஸோடைய MG ஜார்ஜோடைய ஒன் ஆஃப் த சன்னான பால் ஜார்ஜ் முத்தூட் என்பவர் தான் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பல வெட்டுக்குத்து காயத்தோட அட்மிட் ஆகவும் செய்றாரு. ஒரு பக்கம் மருத்துவர்கள் அந்த பால் ஜார்ஜை சோதனை பண்ணி பார்த்துட்டு இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, இவரை எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆக ஆரம்பிச்சதும் பக்கத்துல இருக்கிற நெடுமுடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் போய் சேருது. இன்னொரு பக்கம் பாலுடைய குடும்பத்துக்கும் தகவல் தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி குமிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ரொம்ப நேரம் சீக்கிரட்டா வச்சுக்கவும் முடியல. இறந்து போனது ஒரு பெரிய இடத்து பையங்கிறதுனால இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு கம்பெனியோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பையங்கிறதுனாலையும் மீடியா கிட்ட இந்த விஷயம் மெல்லமா கசிய ஆரம்பிக்குது. அவர்களுமே தங்களுடைய கேமரா மைக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த ஆலப்புழா மெடிக்கல் காலேஜ் முன்னாடி வந்து லைவ் டெலிகாஸ்ட் அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அந்த பால் ஜார்ஜுக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த அளவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற அவரை யாரு தான் கொடூரமான முறையில் வெட்டியிருப்பா, அவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியில இருந்து வரவர் எப்படியுமே செக்யூரிட்டியோட தானே இருப்பாரு, அப்படி இருக்கிறவரை யார் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் வெட்டினது, அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரரை எதனால அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்குமா, போலீஸ் அதிகாரிகள் இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அடுத்தடுத்து கேரள அரசியல்ல என்ன மாதிரியான பூகம்பத்தெல்லாம் கிளப்புனுச்சு அப்படின்ற பல மர்மமான கேரள மக்களால மறக்கவே முடியாத படுபயங்கரமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். பால் ஜார்ஜுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸ்க்குலாம் ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்காக அந்த உதவி மட்டும் பண்ணுங்கள்.
கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த முத்தூட் குரூப்ஸோடைய கம்பெனியோ ஆபீஸையோ நம்முடைய டவுன்லயோ நம்முடைய ஊர்லயோ பார்த்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட இந்த முத்தூட் குரூப்ஸ் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 1887லயே நினன் மாதை முத்தூட் அப்படின்றவரால இந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல மரக்கட்டைகளையும் உணவு தானியங்களையும் விற்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இவங்க இருந்திருக்காங்க. பட் நாளை பின்ன அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவருக்கு ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க. இந்த ஜார்ஜ் அவர்கள் 1939 தான் கோல்ட் லோன் கொடுக்கிற அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற கம்பெனியை புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலியும் அந்த குரூப்பும் அடுத்த லெவலுக்கே போனுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜார்ஜுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள் கிட்ட பிறந்திருக்காங்க. அதுல 2 பேர் தான் இந்த கம்பெனியை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லலாம். அது யாருன்னா எம்ஜி ஜார்ஜ் முத்தூட், இன்னொன்னு மேத்யூ தாமஸ் முத்தூட். இவங்க 2 பேர்கிட்டயும் அடுத்த கட்டமா கம்பெனிஸ் வரும்போது 2 குரூப்பா பிரியிறாங்க. இதுல எம்ஜி ஜார்ஜ் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா முத்தூட் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை தனியா ஒன்று ஆரம்பிச்சாரு. அதாவது ரெட் கலர்ல எங்கெங்கெல்லாம் நீங்க போர்டு பாக்குறீங்களோ அது எல்லாமே இந்த எம்ஜி ஜார்ஜுக்கு சொந்தமான கம்பெனிஸ் தான். இன்னொரு பக்கம் மேத்யூ ஜார்ஜ் பார்த்தா முத்தூட் பாப்பச்சன் அப்படின்ற பெயர்ல ப்ளூ கலர் போர்டு இருக்கக்கூடிய அந்த முத்தூட் கம்பெனி வரக்கூடிய எல்லா கம்பெனியும் இந்த மேத்யூ தாமஸ் முத்தூட் ஃபேமிலிக்கு சொந்தமானது தான். ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரெட் கலர்ல போர்டு வச்சு முத்து ஃபைனான்ஸ் முத்து குரூப்ஸ்லாம் நீங்க பாப்பீங்களா, அதோடைய ஓனரான இந்த எம்ஜி ஜார்ஜுக்கு 3 மகன்கள் பிறந்திருக்காங்க. அதுல முதலாவது ஜார்ஜ் எம் ஜார்ஜ், இரண்டாவது தான் இந்த பால் ஜார்ஜ் முத்தூட், மூன்றாவது அலெக்சாண்டர் ஜார்ஜ் முத்தூட். அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க கோல்ட் லோன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம இன்னும் ஒரு சில பிசினஸ்லாம் அவங்க இறங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் டெல்லியில இருக்கிற ஒரு பிசினஸை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த பால் ஜார்ஜுங்கிறவரை அங்க அனுப்பி வேலை பார்க்க வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இறந்து போனதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மே மாசம் 2009 கேரளாவில் உள்ள கம்பெனியை பார்த்துக்கிறதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அவர் நியமனம் பண்ணவும் பட்டாரு. இப்படி அவர் கேரளாவுக்கு வந்ததுக்கு பிறகு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஆகஸ்ட் 20 நைட்டு அவர் எதிர்பார்க்காத அந்த கொடூரமான சம்பவமும் அரங்கேற ஆரம்பிச்சது. போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இது ஒரு சாதாரண கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்குற மாதிரியும் கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய கண்ணியத்தையும் நேர்மையையும் ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேஸை தான் நாம அன்னைக்கு தொட போறோம் அப்படிங்கிறது தெரியாம நெடுமுடி போலீஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பால் ஜார்ஜ் பத்தி தெரிய வந்ததுமே விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சு அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த பால் ஜார்ஜா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்த அந்த சிபு தாமஸ் அப்படின்ற டிரைவர் கிட்ட தான் அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சார் ஆகஸ்ட் 20, 2009 அன்னைக்கு ஈவினிங் நேரத்தில் என்னுடைய முதலாளியை பார்க்கறதுக்காக திருவனந்தபுரத்தில் இருந்து 3 நண்பர்கள் KL 01 AS 8407 என்கின்ற ஒரு கருப்பு கலர் ஃபோர்டு என்ற ஒரு கார்ல எர்ணாகுளத்தில் இருக்கிற அவென்யூ ஹோட்டலுக்கு வந்தாங்க. அங்க நானும் என்னுடைய முதலாளியும் இந்த ஸ்கார்பியோ கார்ல போனோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னுடைய முதலாளி அவருடைய பிளாட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க எல்லாருமே சரக்கடிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மராரிக்குளம் பீச்சு கிட்ட இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போனோம். அங்க வந்து புதுசா அவங்க ரெசார்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அதோடைய கட்டிட பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் காட்டினாரு. அங்கேயுமே அவங்க எல்லாருமே சரக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீஸ்ல வேற ஒரு இடத்துல இவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பம்பாவிலா ரெசார்ட்டுக்கு பக்கத்துல புதுசா கட்டின அந்த ரெசார்ட்டோடைய கீயை எடுத்துட்டு வர சொல்லி என்னுடைய முதலாளி சொன்னாரு. அதன் அடிப்படையில் நான் பக்கத்துல இருக்கிற ஆபீஸுக்கு போனேன். பட் அங்க போறதுக்கு முன்னாடி முதலாளியோடைய 3 நண்பர்கள்ல ஒரு நண்பருக்கு பயங்கரமா போதை தலைக்கேறிடுச்சு. இதனால அவரை மெல்லமா இந்த ஸ்கார்பியோ காருடைய பின்பக்க சீட்ல படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன கார் சாவியை எடுத்துட்டு வர சொன்னாரு. ஆனா அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் அந்த காரை ஓட்டுவேன் அப்படின்னு அவருடைய நண்பர்களுடைய காரான ஃபோர்டு எண்டோவர் காரை அவர் ஓட்டினாரு. மற்ற 2 நண்பர்களும் அந்த கார்ல தான் இருந்தாங்க. நானும் சாவியை வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆபீஸுக்கு போனேன். ஆனா அங்க கேட்டா சார் ஏற்கனவே சாவி வேணும்னு சொல்லிட்டதுனால சாவியை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஆள் போயிட்டாரு, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த டிரைவரான சிபு தாமஸ் என்ன பண்றாருன்னா பின்னாடி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆளோடையே அந்த ஸ்கார்பியோ கார்ல இந்த ஃபோர்டு எண்டோவர் காரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த டைரக்ஷன்ல போறோன்னு சொன்னாங்களோ அந்த டைரக்ஷன் வழியா இவர் போய்கிட்டே இருந்திருக்காரு. பல்லாத்துருத்தி என்ற ஊர்ல உள்ள பிரிட்ஜில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி நான் போய்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தா என்னுடைய முதலாளி ஓட்டிட்டு வந்த அந்த பிளாக் கலர் ஃபோர்டு எண்டோவர் கார் ரோட்டோரமா நிக்கிறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு டெம்போ டிராவலர்ல ஒரு 10-15 ஆட்கள் அந்த ஃபோர்டு கார் கிட்ட நின்று ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய கார் அந்த கார் கிட்ட நெருங்க அவங்க எல்லாரும் எங்க காரை பார்த்துட்டு
வேக வேகமாக அந்த டெம்போ டிராவலரில் ஏறி எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. நானும் பதறி அடித்தபடி என்னன்னு கிட்டக்க போய் பார்த்தப்போதான் என்னுடைய முதலாளி கொடூரமான முறையில் தலையிலையும் கழுத்துலையும் முதுகுலையும் வெட்டுக்காயம் பட்ட நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். உடனடியா என் கூட போதையில இருந்த அந்த ஆளையுமே எழுப்பி விட்டுட்டு என்னுடைய முதலாளியை தூக்கி காருடைய பின்பக்க சீட்ல படுக்க வச்சேன். அதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது தான் மறுபடியும் அந்த காருக்கு பக்கத்துல இருந்து ஒரு முணுகல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. யாரா இருக்கும், ஒருவேளை என்னுடைய முதலாளியோடைய நண்பர்களா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு நான் அந்த முணுகல் சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி போனேன். அங்க பார்த்தா ஒரு வயல்வெளியில ஒரு ஆள் எழுந்திருக்க முடியாம போதையில அரமயக்கத்தோட இருக்கிறத பார்த்தேன். அவருடைய கையிலுமே சில காயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால அவரையுமே மீட்டு எடுத்துக்கிட்டு அந்த காரில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் 4 பேரும் இந்த ஆலப்புழா மெடிக்கல் காலேஜை நோக்கி ஸ்கார்பியோ காரில் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கார் அந்த ஹாஸ்பிட்டலில் நெருங்குவதற்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தா என்னுடைய முதலாளி போன அந்த எண்டோவர் கார் வேகமாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை கிராஸ் பண்ணி மின்னல் வேகத்தில் ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. நானும் ஹார்ன் அடிச்சு பார்த்தேன், ஹெட்லைட் அடிச்சு பார்த்தேன், இண்டிகேட்டர்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த கார் சிட்டா பறந்துருச்சு. நானும் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய பாஸை அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் பாஸோடைய வீட்டுக்குமே தகவல் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை இந்த சிபு தாமஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இப்போ போலீஸ் இந்த சிபு தாமஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் இவர் சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக இன்னொரு ஆளை இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணான்னு சொன்னார்ல, அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அந்த ஆளுக்கிட்ட விசாரணை பண்ணும்போது என்னுடைய பேர் மனு அப்படின்னும், நான் வந்து செகண்ட் ஹேண்ட் காரை விற்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னும், நான் என்னுடைய நண்பனான இந்த பால் ஜார்ஜை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அந்த ஃபோர்டு எண்டோவர் காரில் நான் போய்கிட்டு இருக்கும்போது நான் சரியான போதையில் இருந்ததுனால தூங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார் ஒரு இடத்துல நின்றுச்சு. திடீர்னு ஏதோ ஆட்களுடைய சத்தம் மாதிரி கேட்டுச்சு. பார்த்தா பால் வந்து ஒரு குரூப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நானும் அவனை காப்பாத்துறதுக்காக கார்ல இருந்து இறங்கி போனேன். அப்போ அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் ஒரு கத்தியை எடுத்து என்னுடைய நண்பனை சரம் மாதிரியா வெட்டினா. நான் அவனை தடுக்கிறதுக்காக போனேன். ஆனா என்னையும் அவனுங்க அடிச்சானுங்க. அதனால பயத்துல என்னால காப்பாற்ற முடியாதுங்கிறதுனால நான் பக்கத்துல இருக்கிற வயல்ல குதிச்சுட்டேன். அங்க நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிரைவரான சிபு தாமஸோடைய குரல் வந்து எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முணுக ஆரம்பிச்சதும் அவங்க வந்து என்னை காப்பாத்தினாங்க. அந்த கும்பல் பார்க்கறதுக்கு ஒரு ரவுடி மாதிரியும் எல்லாருமே பேண்ட் ஷர்ட் போட்ட நிலையிலையும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சரியான போதையில இருந்தாங்க. அவங்க ஒரு சில பேர்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு அவர் பார்த்த விஷயங்களை போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்டா கொடுக்கவும் செஞ்சாரு. பட் போலீஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டதுக்கு பிறகு இதெல்லாம் ஓகே தான், ஆனால் எதனால அவங்களுடைய நண்பர்கள் அந்த ஃபோர்டு எண்டோவர் காரை எடுத்துக்கிட்டு இவங்களை ஓவர்டேக் பண்ணி எஸ்கேப் ஆகி போகணும்? அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல? அதே சமயம் இந்த சிபு தாமஸ் பால் ஜார்ஜோடைய 2 நண்பர்களை அந்த காரில் அழைச்சிக்கிட்டு இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வந்தாரு. ஆனால் அதில் ஒருத்தன் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சிபு தாமஸ் கூட வந்த இன்னொரு அந்த ஆள் வந்து எங்கே போனாரு? அவர் ஏன் இந்த இடத்துல இல்லை? இதில் ஏதோ ஒன்று சரியில்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமும் இந்த பால் ஜார்ஜோடைய நண்பர்கள் மேல பாய ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் சுத்துவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸுக்கு அலர்ட் பண்ணவும் செஞ்சாங்க. ஒரு டெம்போ டிராவலரில் ஏதாவது கேங்கா ஒரு 10-15 ஆட்கள் போறாங்களா இல்லையாங்கிறத செக் போஸ்ட்ல செக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லார்கிட்டையுமே கொடுத்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சுத்துவட்டாரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளும் அந்த சோதனைகளில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது தான் ஒரு டெம்போ டிராவலர் ஒரு இடத்துல கேரள போலீஸுக்கு சிக்குது. அந்த வாகனத்தில் இருந்த ஆட்களை விசாரணை பண்ணும்போது முன்னுக்கு பின்னான பதில்களே சொல்லியிருந்திருக்காங்க. இதனால சந்தேகத்தின் பேரில் அவங்க எல்லாரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது தான் இந்த பால் ஜார்ஜ் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதே கும்பல் தான் அன்னைக்கு போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. ஸோ விஷயம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சதும் மீடியா எல்லாருமே இந்த செய்தியை ரொம்ப பரபரப்பாக ஒரு விவாதமாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள் எல்லாரும் இந்த செய்தியை தான் உற்று நோக்கி கவனிக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட அந்த கேங்கை தனித்தனியாக விசாரணையிலையும் ஈடுபடவும் செஞ்சாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில பேருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸை இன்னும் பூதாகரமாக மாற்றவும் செஞ்சிச்சு. இந்த வழக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக விசாரணை பண்ணுறதுக்காக அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் டிஐஜி கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை ரொம்ப மும்முரமாக விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலி இந்த குற்ற சம்பவம் நடந்து அடுத்த 2 நாட்களில் பார்த்தா ஆகஸ்ட் 24ஆம் தேதி அந்த நேரத்தில் ஐஜியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயங்களையும் எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலுமே ஒன்று ஒன்றா சொல்லவும் செஞ்சார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு
இருக்காருன்னா, அஜி அப்படின்ற ஒருத்தர் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கடத்தெருவுல தன்னுடைய பைக்ல வந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல சரியான போதையில இருந்த இந்த பால் ஜார்ஜ் வேகமா அந்த ஃபோர்டு எண்டோவர் காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது அந்த டூ வீலர் மேல இடிச்சிருந்திருக்காரு. ஆனா இடிச்சதுமே பால் வந்து காரை நிறுத்தாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி காரை எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்காரு. இதை எல்லாத்தையுமே அங்க இருந்த ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஆட்கள் பாக்குறாங்க. அதாவது ஒரு டெம்போ டிராவலர்லயும் ஒரு சாண்ட்ரோ கார்லயும் வேற ஒரு ஆளை கொலை பண்றதுக்காக ஒரு கூலிப்படை ஆட்கள் அந்த நேரத்துல இரவு நேரத்துல அங்க இருந்திருக்காங்க. அந்த கேங் இந்த பைக்ல அடிபட்டவரை பார்த்ததும் எதுக்காக அந்த ஃபோர்டு கார் நிக்காம போகுது அப்படின்னு யோசிச்சு நம்ம அந்த காரை ஃபாலோ பண்ணி அவனை போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போதையில இருந்த அந்த டெம்போ டிராவலர்ல இருந்த கூலிப்படை ஆட்கள் எல்லாருமே ஒரு டிசிஷனை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஃபோர்டு கார் வேகமா போன டைரக்ஷன்லயே இவங்க அவங்களுடைய வாகனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு இடத்துல ரோட்டோரமா இந்த பால் ஜார்ஜ் தன்னுடைய காரை நிப்பாட்டி அந்த பைக் இடிச்சதுல ஏதாவது காருக்கு ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இந்த ஃபோர்டு காரை தேடிக்கிட்டு வந்த இந்த டெம்போ டிராவலர்ல இருந்தவங்க கார் ரோட்டோரமா இருக்கிறத பார்த்துட்டு உடனடியாக அவங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டி பால் ஜார்ஜ் கிட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக உன்னுடைய காரை வந்து நிப்பாட்டாம போன, நீ வந்து அவங்களை இடிச்சிட்ட தானே, நீ நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே சரியான போதையில் இருந்ததுனால வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மோசமாகவும் செய்து அதுல கடுப்பான ஜார்ஜும் சில வார்த்தைகளை விட்டுருந்திருக்காரு. அப்போ அந்த கேங்ல இருந்த சதீஷ் அப்படின்ற ஒருத்தன் ஒரு கத்தியை எடுத்து சரமாரியா குத்தி இருந்திருக்கான். இந்த நேரத்தில் ஜார்ஜ் வலி தாங்க முடியாம சம்பவ இடத்திலே கத்தி கீழே விழுறாரு. அப்போதான் இந்த சிபு தாமஸும் தன்னுடைய முதலாளியை தேடிக்கிட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்கார்பியோ கார்ல வந்திருக்காரு. கார் இங்கே தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் வேக வேகமா கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த டெம்போ டிராவலர்ல எஸ்கேப் ஆகி அங்கிருந்து போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த சிபு தாமஸ் வந்து பால் ஜார்ஜை மீட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு அப்படின்னு போலீஸ் தாங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்டா ஒன்னொன்னா சொல்லவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபு தாமஸ் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதே சமயம் இந்த கொலையில ஒரு எஸ் வடிவ கத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கத்தியால தான் சார்ஜை குத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட மீடியா ஆட்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் நம்ம எல்லாருக்கும் எழுந்த மாதிரி தான் அவங்களுக்குமே எழுந்துச்சு. எதனால அந்த ஃபோர்டு எண்டோவர் கார்ல வந்த இந்த பால் ஜார்ஜோடைய நண்பர்கள் போலீஸை வந்து பார்க்கல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் பாலை பார்க்கல, அவங்களுடைய காருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ போலீஸ் சைடில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கார் வந்து இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல ரோட்டோரமா பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. அதை நாங்கள் இப்போ ரெக்கவர் பண்ணிட்டோம். அந்த காருடைய ஓனர் யார் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஏற்கனவே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பெரிய ரவுடியான இந்த ஓம் பிரகாஷ் அப்படின்றவன் பேர்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வயல்வெளியில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த பாலோடைய நண்பனான மனு அப்படின்ற ஒருத்தன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, இன்னொருத்தனுடைய பேர் ராஜேஷ் அப்படின்னும் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அன்னைக்கு இந்த பாலை பார்க்க வந்தோம் அப்படின்னும், மற்றபடி பாலுக்கும் எங்களுக்கும் எந்தவித முன் விரோதமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் ஓம் பிரகாஷையும் இந்த ராஜேஷையும் அக்யூஸ் லிஸ்ட்ல 16வது 15வது லிஸ்ட்ல சேர்த்து இருந்திருக்காங்க. தற்போதைக்கு அவங்களை தேடிட்டு வரதாவும் சீக்கிரமாவே பிடிச்சிருவோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க. பட் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் சில பூதாகரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஓம் பிரகாஷுக்கு சிபிஎம் கட்சியோட அந்த ஊர் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்புகள் இருக்கு அப்படின்னும், அதுல ஒன் ஆஃப் த ரவுடியாவும் சில வேலைகளை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கான் அப்படின்ற தகவல் மீடியாவில் கசிய ஆரம்பிச்சதும் எதிர்கட்சிகள் எல்லாமே பயங்கரமா கூச்சலிடவும் செய்து விஷயம் ரொம்ப சீரியஸா பேசப்படவும் செய்து, இவங்களுடைய நண்பர்கள் தான், கட்சியில் இருந்த ஆட்கள் தான் இந்த பால் ஜார்ஜை ஏதோ திட்டமிட்டு கொலை பண்ணி டெம்போ டிராவலர்ல வந்த சில ஆட்கள் மேல வேணுமுனே பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால் ஜார்ஜுக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருந்திருக்கு. அந்த நடிகையை பார்க்க போற நேரத்துல தான் இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட வதந்திகள் அந்த சமயத்துல பேசப்படவும் செஞ்சிச்சு. பட் இந்த எரியற தீல இன்னும் என்ன ஊத்துற விதமா அப்போ முக்கிய பொறுப்புல இருந்த பினராயி விஜயன் கில்லர் வந்து எஸ் வடிவ கத்தியை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அந்த எஸ் வடிவ கத்தி பார்த்தா RSSல இருக்கிற ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓம் பிரகாஷ் அப்படின்றவன் எங்களுடைய கட்சியிலலாம் இல்ல, அவன் எங்களுடைய கட்சிக்கு எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா வெடிக்கவும் செஞ்சிச்சு. பட் இதற்கு நடுவில் இந்த ராஜேஷ் அப்படின்றவன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் வேற ஒரு கேஸுக்காக ஆஜராக போயிருந்திருக்கான். ஸோ அங்கே ஆஜராயிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே கேரள போலீஸ் அதிகாரிகள் இந்த ஓம் பிரகாஷையும் ராஜேஷையும் கைது பண்ணுறாங்க. பட் அவங்க 2 பேருக்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணும்போது சம்பவம் நடந்த நேரத்தில் பால் ஜார்ஜுக்கு அந்த வெட்டு விழுற நேரத்தில் எல்லாமே நாங்கள் இந்த ஸ்கார்பியோ காரில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே சமயம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தது கூட நாங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பி போனோம் அப்படின்னு இந்த ஓம் பிரகாஷும் ராஜேஷும்
தாமஸும் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. பட் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சிபு தாமஸோடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. சிபு தாமஸ் என்ன சொல்லியிருந்திருக்கான், நான் இந்த ஸ்கார்பியோ கார்ல வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபோர்டு எண்டோவர் கார் எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்க இந்த ஸ்கார்பியோ கார்ல தான் பாலை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வெளியில ஒரு ஆட்டோ பிடிச்சி கிரைம் சீன்ல இருக்கிற ஃபோர்டு எண்டோவர் காரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த சிபு தாமஸ் ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்டு எண்டோவர் கார் ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணி திருவனந்தபுரம் நோக்கி போயிருந்திருக்கு. அங்க கார் பிரேக் டவுன் ஆயிட்டதுனால வண்டியை ஓரமா போட்டுட்டு லாரியில லெஃப்ட் கட்டு திருவனந்தபுரம் தப்பிச்சு போனதாகவும் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு போனதாகவும் ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்ததுமே போலீஸ் இந்த சிபு தாமஸ் மேல பயங்கரமா சந்தேகப்படவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் மீடியாவிலுமே என்ன பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னா, இந்த அரசியல்வாதிகளுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ள எப்படி எஸ் வடிவ கத்திங்கிறத ஐஜியும் சில அரசியல்வாதிகளும் கரெக்டாக சொன்னாங்க. இதில் யாரோ ஒரு பெரிய தலையோடைய தலையீடு இருக்கு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் போலீஸ் இந்த மாதிரியான டிராமா ஆடுறாங்க அப்படின்னு மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பல பேரால் குற்றம் சுமத்தவும் பட்டுச்சு. பட் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த பாலுடைய அப்பா சம்திங் இந்த கேரளா போலீஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க, யாரையோ காப்பாற்றுறதுக்காக இதை முறையா விசாரணை பண்ணல அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனு தாக்கல் ஒன்று போட்டிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கேரளா போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அவங்க சரியா இந்த கேஸை விசாரணை பண்ணல, சிபு தாமஸ் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல தப்பா சொல்லியிருந்திருக்கான், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே சில அரசியல்வாதிகளும் ஐஜியுமே எஸ் வடிவ கத்தின்னு எப்படி சொன்னாங்க, யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இது நடந்துச்சு, அந்த டெம்போ டிராவலர்ல வந்த அந்த கேங் வேற ஒரு ஆளை கொலை பண்ண போனதா சொன்னாங்க, பட் அது எல்லாமே நம்புற மாதிரி எங்களுக்கு தெரியல, ஸோ அதனால இந்த கேஸை சிபிஐ தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு தங்களுடைய மனுவை தங்களுடைய கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம ஸ்டேட்ல இல்லாத வேற ஒரு ஏஜென்சி இதை விசாரணை பண்றத நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அது எங்களுக்கு பெரிய பின்னடைவு, இதனால எங்களுடைய பெயருக்கும் ஒரு களங்கம் ஏற்படும், அதனால சிபிஐ உத்தரவுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவங்க சைடில் இருந்து சில கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. பட் நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர் அவங்க தான், அவங்க கேட்கறதெல்லாம் நியாயம் இருக்கு, சரியானபடி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இதுக்கான பதில்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை 2012 சிபிஐக்கு மாற்றம் செஞ்சிருந்திருக்காங்க. இப்போ சிபிஐ அதிகாரிகள் கம்ப்ளீட்டா விசாரணை பண்ணிட்டு 2015 ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் கேரளா போலீஸ் விசாரணை பண்ணது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் சிபு தாமஸ் தான் வேணுமுனே அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் இந்த பால் ஜார்ஜுக்கு வேற எந்த நடிகை கூடயும் தொடர்புலாம் கிடையாது. இந்த ஓம் பிரகாஷும் ராஜேஷும் என்னதான் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் அன்னைக்கு இந்த பால் ஜார்ஜோடைய கொலையில் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு அவங்க மேலே நிறைய கேஸ் இருந்ததுனால இப்போ போலீஸ் நம்மளை பார்த்தா நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தினால தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பி போனாங்க அப்படின்னும் அவங்க குற்றவாளிகள் இல்லை அப்படின்னும் இந்த கேஸ் சுத்தி இருந்த எல்லா வதந்திகளுக்கும் ஃபைனலி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. பட் சிபு தாமஸ் எதனால அந்த பொய் சொன்னா, உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுமே சிபிஐ அதிகாரிகள் டீட்டெயிலா நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மராரிக்குளம் பீச் ரெசார்ட்டுக்கு இந்த பால் ஜார்ஜும் அவங்களுடைய நண்பர்களும் போனாங்கன்னு சொன்னல, அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிச்சாங்க தான். பட் அதுல இந்த மனு அப்படின்ற ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல பின்னாட்கள்ல போய் அட்மிட் ஆனார்ல, அந்த மனுங்கிறவர் அதிக போதையில இருந்திருக்காரு. ஸோ இதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோர்டு எண்டோவர் கார்ல தான் முதல்ல படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பால் ஜார்ஜ் அதீத போதையில இருந்ததுனால நான் தான் இந்த ஃபோர்ட் காரை ஓட்டுவேன், நீங்க எல்லாரும் ஸ்கார்பியோ கார்ல வாங்க அப்படின்னு மீதம் இருக்கிற 2 நண்பர்களை சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த டிரைவர் இந்த ஓம் பிரகாஷையும் ராஜேஷையும் அழைச்சிக்கிட்டு அவருடைய ஆபீஸ்ல இருக்கிற இன்னொரு ரெசார்ட்டோடைய கீ எடுக்கிறதுக்காக போறாங்க. பட் அதுக்குள்ளேயே கீ ஏற்கனவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால மறுபடியுமே அந்த ரெசார்ட் இருக்கிற ரூட் வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த டெம்போ டிராவலர் கும்பல் இவரை சரமாரியா வெட்டி இருக்கு. அப்போ ஓம் பிரகாஷாலையும் இந்த ராஜேஷாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவங்க ஆட்கள் அதிகமா இருக்காங்க, நாம போனாலுமே நமக்கும் தான் வெட்டு விழும், அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துருக்காங்க. பட் இன்னொரு பக்கம்
போதையில இருந்த அந்த மனு வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனால் தடுக்கிறதுக்கெல்லாம் போகல. கும்பல் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளியில் போயிட்டு விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த சிபு தாமஸ் பிளஸ் ஓம் பிரகாஷ் அப்படின்னு எல்லாருமே அந்த 2 பேருமே மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டதுனால நாம இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு அவனுங்க நினைச்சிருக்காங்க. அதே சமயம் சிபு தாமஸுமே மிரட்டி இருக்காங்க. நாங்க இங்க இருந்ததை நீ போலீஸ் கிட்ட சொல்லவே சொல்லாத, நாங்க அந்த கிரைம் சீன்ல இல்லனே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் சிபு தாமஸ் என்ன நினைக்கிறான்னா, எனக்கும் என்னுடைய முதலாளியான பால் ஜார்ஜும் இந்த ரவுடிங்க கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை அந்த முத்தூட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய அவமானமா இருக்கும் அப்படின்னும், இந்த ரவுடிங்களும் நம்மள வர மிரட்டுறாங்க, ஒருவேளை அவங்கள பத்தி சொல்லிட்டா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலதான் இவர் ஸ்கார்பியோ கார்ல மனுவையும் அந்த பால் ஜார்ஜையும் அழைச்சிட்டு வந்த மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த ஃபோர்டு எண்டோவர் கார் கிராஸ் பண்ணி போற மாதிரியான ஒரு கட்டுக்கதையை போலீஸ் கிட்ட ஆரம்ப கட்ட விசாரணையில சொல்லியிருந்திருக்காரு. அதே சமயம் அந்த டெம்போ டிராவலரில் வந்த அந்த குரூப் வந்து கூலிப்படை ஆட்கள் தான். அவங்கள அபி அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் ஹையர் பண்ணியிருந்திருக்காரு. இந்த அபிக்கு வேண்டாத ஒருத்தரை அன்னைக்கு நைட்டு போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த குரூப் அன்னைக்கு வந்திருக்கு. இந்த குரூப்ல இருந்த எல்லாருமே சரியான போதையில இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடி அவங்கள விட திமிரா ஒருத்தன் வண்டியை இடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு கோபமும் ஒரு ஈகோவும் தான் இந்த ஃபோர்டு காரை ஃபாலோ பண்ணி போக வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பால் ஜார்ஜை கொலை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் தாங்கள் கண்டுபிடிச்ச ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. அதே சமயம் இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டெம்போ டிராவலர்ல வந்த ஒரு முக்கிய குற்றவாளியான காரி சதீஷ் அப்படின்ற ஒருத்தனை தான் முதற்கட்டமா கேரளா போலீஸ் வந்து கைது பண்ணாங்க. அந்த நேரத்துல பார்த்தா அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பெட்டில் உள்ள தலகாணிக்கு கீழே எஸ் வடிவ கத்தியை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து பின் நாட்கள்ல சொன்னாங்க. ஆனா இந்த சதீஷோடைய அம்மா பிரஸ்ல மீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஸ் வடிவ கத்திய போலீஸே என்னுடைய வீட்டில் வச்சுட்டு அவங்களாவே எடுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க, என்னுடைய பையன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கத்தி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் மீடியாவில் இருந்த ஆட்கள் அந்த எஸ் வடிவ கத்திய போலீஸ் அதிகாரிகள் தான் ஒரு ஆசாரி கிட்ட செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையுமே கண்டுபிடிச்சு அதை செஞ்ச ஆளுக்கிட்டே சீக்கிரட்டா பேசி அந்த உண்மைகளையுமே வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் ஆரம்பத்தில் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. சிபிஐ இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அப்படி எஸ் வடிவ கத்திலாம் எதுவுமே கிடையாது, அது எல்லாமே போலீஸால ஜோடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மையுமே எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த சதீஷ் அப்படின்றவங்க கிட்ட நார்மலான கத்தி தான் இருந்திருக்கு. அந்த கத்தியுமே அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் பார்த்ததாகவும், அதே சமயம் அந்த கத்தியை அவன் கழுவுன மாதிரியும் இந்த சதீஷ் அப்படின்றவனுடைய உடம்பு மேல ரத்தக்கரைகள் இருந்ததுமே கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கான். அவன் அப்ரூவரா மாறி இருந்திருக்கான். ஸோ இதனால இந்த டெம்போ டிராவலர்ல வந்தவங்க தான் இந்த பால் ஜார்ஜை முழுக்க முழுக்க சடன் ப்ரொவோகேஷனுக்காக சடனா ஏற்பட்ட அந்த கோபத்தினால கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அந்த கேஸுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி நீதிமன்றம் அந்த குற்ற சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பின் நாட்களில் 8 பேரை விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பால் ஜார்ஜை கொலை பண்ண சதீஷ் அப்படின்றவனுக்கு மட்டும் ஆயுள் தண்டனையை இன்னும் நீடிச்சு இருந்திருக்காங்க. தற்போதைக்கு அவன் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக கேரளா போலீஸ் ரொம்ப அவசரப்பட்டு தேவையில்லாத எவிடன்ஸ் எல்லாமே இவங்களாவே கிரியேட் பண்ணி வாண்டடா அவங்களுடைய பெயரை கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். இன்னொரு பக்கம் இந்த பால் ஜார்ஜோடைய தவறான பழக்க வழக்கங்கள் அவரை எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில போய் நிறுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த போதைங்கிறத அவர் அன்னைக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருந்து தன்னுடைய நண்பர்கள் கூட சந்தோஷத்தை கொண்டாடி இருந்தா பரவாயில்ல. பட் அளவுக்கு அதிகமாக எடுத்து அந்த காரையுமே வேகமாக ஓட்டி ஒரு ஆளை வேணுமுனே இடிச்சு விட்டது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு குழிப்படை கும்பல் கொலகார கும்பல் அதை பார்க்க போய் அவனுங்க தேவையில்லாம சண்டைக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையில இவர் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லியாகணும். ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், சாவு எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த பால் ஜார்ஜோடைய கொலை சம்பவம். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி கொண்டாடும் போது முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாட பாருங்க. தேவையில்லாமல் இரவு நேரத்தில் அதிகமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி வேகமாக காரை ஓட்டிக்கிட்டோ பைக்கை ஓட்டிக்கிட்டோ போய் உங்களுடைய உயிரை நீங்களே மாற்றிக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஒன்றும் குடிக்காமல் இருக்கிறது தான். பட் அதை உங்களால் நிறுத்த முடியலன்னா தேவையான அளவுக்கு மட்டும் கண்ட்ரோலாக குடிச்சிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை அன்னைக்கு கொண்டாட பாருங்க. பட் தேவையில்லாமல் உங்களுடைய லைஃபையும் உங்களுடைய உயிரையும் இழந்துடாதீங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சிபு தாமஸ் என்கின்ற அந்த டிரைவர் ஏற்பட்ட குழப்பத்தை பத்தியும் இந்த பால் ஜார்ஜுக்கு ஏற்பட்ட இந்த அசம்பாவிதத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது கேஸ் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. லிங்க் பின்னெடு கமெண்ட்லயும் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற கேஸும் உங்க பேரோட வீடியோவா வரும். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.